போராடுவோம் அதுவே மகிழ்ச்சி சொல்லியது கார்ல் மார்க்ஸ். நேற்று கார்ல் மார்க்ஸோட பிறந்தநாள் 5 மே. ஸோ ஈவினிங் ஒரு 7 மணி டைமில் நான் கன்னிமாறன் நூலகத்துக்கு கார்ல் மார்க்ஸோட சிலையை பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்போ தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட அதிருப்தியோட 2 இளைஞர்கள் உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேருமே மிகுந்த அதிருப்தியோடு இருந்தாங்க. அவங்க ஒரு இடதுசாரி சிந்தனையாளர்களா, முற்போக்கு சிந்தனையாளர்களா எனக்கு தென்பட்டாங்க. ஆனால் அவங்க தனித்து செயல்படுற மாதிரி இருந்துச்சு. அதன் பிறகு அவங்கக்கிட்ட நான் எப்படி செயல்படுறேங்கிறதையும், நாங்கள் எந்த மாதிரி ஒரு அமைப்பாக திரண்டிருக்கோங்கிறதையும் அவங்களுக்கு விவரித்தேன். அவங்களும் ரொம்ப ஆர்வமாக என் அமைப்பில் பங்கேற்கிறதுக்கு மன உறுதியோடு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க 2 பேரோட கான்டாக்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன். நான் தனியாலாம் போனேன். நானும் கொஞ்சம் மனவேதனையோடு தான் போனேன். தமிழ்நாட்டு மக்களோடைய தீர்ப்பு மிக அதிர்ச்சிக்குள்ளானதாக இருந்தது. ஸோ மனவேதனையோடு தான் போனோம். அங்கே போனப்போ அவங்க 2 பேருமே ஒரு முற்போக்கு சக்தியாக தனித்து இயங்கிட்டு இருக்காங்கிறத பார்க்கும்போது மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. என்னையே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை பார்த்த மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஸோ அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தேன். எனக்கு ஒரு 2 பேரோட நம்பிக்கை கிடச்சிச்சு. நான் தனியாக போனேன், எனக்கு 2 பேரோட நம்பிக்கை கிடச்சிச்சு. அதை முடிச்சதுக்கப்புறம் என் மனசு அடுத்து நான் எங்கே போகணும்னு சொன்னிச்சுன்னா, கலைஞரோட நினைவகத்துக்கு போகணும்னு சொன்னிச்சு. கலைஞரோட நினைவகத்துக்கு போனேன். அங்கேயும் 2 பேர். கலைஞரோட நினைவகம் மூடப்பட்டிருந்தது. ஏன்னா நான் போகும்போது கிட்டத்தட்ட 8:30 மணிக்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ மூடப்பட்டிருந்துச்சு. அங்கேயும் என்ட்ரன்ஸில் 2 பேர் நின்று கலைஞரோட சிலைக்கு எதிரில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்டையும் நான் போய் பேசினேன். எனக்கு ஃபஸ்ட் நான் ஃபோட்டோ எடுக்க சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஃபோட்டோ எடுத்து கொடுத்தாங்க. அவங்ககிட்டையும் பேசும்போது தான் தெரிஞ்சுது அவங்களும் இடதுசாரி சிந்தனையாளர்கள் என்பதும். அதுவும் நாங்கள் எலெக்ஷன் டைமில் நாங்கள் வேலை செஞ்ச விசாலாட்சி தோட்டம், மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மிக நெருக்கமான விசாலாட்சி சட்டமன்றத்துக்கு உட்பட்டு விசாலாட்சி தோட்டத்துக்கு மிக நெருக்கமான ஹவுசிங் போர்டில் இருக்காங்கன்னு எங்களோட அனுபவம், அங்கே வாக்கு சேகரிக்கும் போது எங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம், எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி நான் டீட்டெயிலாக பேசினேன். அவங்களும் அது ரொம்ப ஆர்வமாக கேட்டாங்க. அவங்களுமே நம்மளுடைய அமைப்பு சார்ந்த விஷயங்களை நாங்களும் பார்க்கணும், நாங்களும் உங்களை மாதிரி கற்றுக்கணும், நீங்கள் டியூஷன் சென்டர் இருந்த மாதிரி நாங்களும் நடத்திட்டு இருந்தோம். ஸோ அதை நாங்கள் திரும்ப மீட்டு உருவாக்கம் பண்ணணும். நான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே சொன்னது என்னென்னா, இளைஞர்களை அரசியல் படுத்தணும்னா நாம் ஒரு சரியான அரசியல் புரிதலோடையும் நம்ம இடதுசாரி சிந்தனையாக இருப்பது மட்டும் முக்கியம் இல்லை. நம்ம நிறைய விஷயங்களை நாமளும் கற்றுக்கணும், நாமளும் நிறைய விஷயங்களை படிக்கணும், பக்குவப்படணும், பகுத்தறிவு பெற்றால் தான் அவங்கக்கிட்ட நம்மளால் சரியான அரசியல் புரிதலோடு அவங்களோட பேசி அவங்களையும் சரியான ஒரு அரசியல் பாதை கொண்டு வர முடியும்னு அவங்களுக்கு எடுத்து வச்சேன். அவங்களும் அதை ரொம்ப ஆர்வமாக கேட்டு அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் 2 இடத்துக்கு போனேன். 2 இடத்துலையும் 2 பேராக எனக்கு மொத்தமாக 4 பேர் கிடச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட வெற்றி ஆரம்பமாகிடுச்சு. ஸோ இளைஞர்களை அரசியல் படுத்துறதுக்கான முதற்கட்ட பணி இனிதே தொடங்கியது.